இந்த வழக்கில் விஜய்க்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து விவகாரத்தை கொடுத்துறது சைலண்ட்டாக சங்கீதா கேட்குற எல்லாத்தையும் கொடுத்து சரணடைஞ்சு விவகாரத்தை கொடுக்கறது, இல்லைன்னா இந்த வழக்கை கண்டெஸ்ட் பண்ணுறது, நடத்துறது. 2 வாய்ப்பு தான் இருக்குது. இந்த வழக்கை நடத்தணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட அசிங்கங்கள் வெளியில் வரும், ஏகப்பட்ட விஷயத்தில் விஜயோட பேர் அடிபடும், அந்த நடிகையோட பேர் அடிபடும். அது எலெக்ஷன் நேரத்தில் மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். இதெல்லாமா இது எப்படின்னா, யார் பேச்சும் யாராக இருந்தாலும் சரிம்மா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எவரோ பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும்மா, அது யாராக வேணா இருக்கட்டும், பணம் காசு செல்வம் பலம் எல்லாம், அரசியல் பலம் பின்பலம் எல்லாம் இருந்தால் கூட உண்மையான வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரில் எந்த காலத்துலேயுமே பிரித்து பார்க்க முடியாத உறவுங்கிறது தாயும் தந்தையும். அதுக்கப்புறம் பிரித்து பார்க்க முடியாத உறவு வந்து மனைவியும் குழந்தைங்களும். அதுக்கப்புறம் நல்ல நண்பர்கள் ஒரு சிலருக்கு அமையக்கூடும். அப்படி இருந்தால் 1-2 நல்ல நண்பர்களாக இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த உண்மையான உறவுகளை நீங்கள் இன்றைக்கி உதறிட்டு ஏதோ ஒரு போலியான உறவை நோக்கி நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா நாளைக்கு காலம் வந்து ஒரு காலம் வந்து மாறும். காலம் எப்போவுமே ஒரே மாதிரி போகாது. காலத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வரும்போது அன்னைக்கு நீங்கள் பலவீனப்பட்டு நிற்கும் போது நம்ம பண்ணது தப்புங்கிறது அன்னைக்கு உணர்வீங்க. ஆனால் உண்மையான ஆட்கள் உங்களோட அன்னைக்கு இல்லாமல் போயிடுவாங்க. போலியான ஆட்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. தனிமைப்படுத்தப்படுவீர்கள், தனியாக நிற்க போகிறீங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையுமாச்சும் விஜய் வந்து சரி பண்ணி அவருடைய மனைவி குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்குது.